குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன். ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொன்னால், ப்ரெக்னென்ட்டான மதருக்கு திடீர்னு ப்ளட் ப்ரெஷர் வந்துடுது. சப்போஸ் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப எல்டர்லி பேஷண்ட்டு, சப்போஸ் டெஸ்டிங் பேபி மூலமாக கன்சீவ் ஆகுறாங்க, வேறு ஐயுஐ மூலமாக கன்சீவ் ஆகுறாங்க, அவங்க ஆல்ரெடி ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அவங்க தே ஆர் டேக்கிங் மெடிசன், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு கேட்டகரி. அவங்க வந்து ஆல்ரெடி டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ப்ரெக்னென்சி ஆனோடனே நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு ஒத்து வர ஆன்டி ஹைப்பர்டென்சி ட்ரக்ஸு மாற்றி விட்டு அதை அப்படியே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஆனால் யங் அடலசன்ட் கேர்ள்ஸே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரெக்னென்ட் ஆனோடனே இந்த பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை தனியார் மருத்துவமனையிலோ செக்கப் போகும்போது ஒவ்வொரு தடவை செக்கப் போகும்பொழுதும் ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணணும். விஹெச்என்ஸே ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்பொழுது அது 110/70, அதாவது சிஸ்டாலிக் வந்து 110 இருக்கணும், டயஸ்டாலிக் வந்து 70 இருக்கணும், இல்லைன்னா 120/80 இருக்கணும். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். எப்போ சிஸ்டாலிக் 130 டச் பண்ணுதோ இல்லை டயஸ்டாலிக் 90 டச் பண்ணுதோ அது வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன். அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், வெளியில் போயிட்டு வந்தோம், நிறைய வேலை பார்த்தேன், அதனால எனக்கு ப்ரெஷர் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கக்கூடாது. ஒன்ஸ் வந்து 130/90 ஆனாலே அது ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ பக்கத்தில் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், மெடிக்கல் காலேஜ் எது பக்கத்தில் நியர்பை ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போயிட்டு பிபி டேப்லெட்டு சாப்பிட்டாகணும். அது வந்து வாரம் வாரம் பிபி செக் பண்ணி அது கண்ட்ரோலில் 120/80 110/70 மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லை அலட்சியமாக விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிபி ரொம்ப டீனேஜ் ப்ரெக்னென்சி வந்துடும். அடுத்தது வந்து இப்போ டயபெட்டிஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதோட ப்ரெஷர் வந்துடுமா இருக்கும். அடுத்து ட்வின்ஸ் பேஷண்ட்டுக்கு அதிகம் வரும். அடுத்து ஏற்கனவே பேட் ஆப்சட்டிஸ், இந்த ப்ரீவியஸ் டெலிவரியில் வந்து செகண்ட் கிராவிடாக இருப்பாங்க, ப்ரீவியஸ் டெலிவரியில் ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும். அப்படி இருந்தால் அவங்களுக்கும் ரிப்பீட் ஆகும். அப்படி அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனவுடனே ஆஸ்பிரின் ஒரு டேப்லெட் போட்டு விட்ருவாங்க. அது மத்தியானம் மட்டும் ஒன்று எடுத்து அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கிடைக்கிது. அந்த ஆஸ்பிரின் போட்டாலே அது வேசோ டைலேட் ஆகி பிபி வராமல் பாதுகாக்கும். ஆஸ்பிரின் டேப்லெட்டை விடாமல் சாப்பிடணும். ஒன்ஸ் ஆஸ்பிரின் டேப்லெட் சாப்பிட்டோம் காம்ப்ளிகேஷன் ஆகி பிறகு பிபி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிபியை கரெக்டாக மானிட்டர் பண்ணிவிட்டு நம்ம பிபி டேப்லெட் எடுத்துக்கணும். பிபியோட காம்ப்ளிகேஷன்ஸ் பிபி அதிகமாக போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால் பிளரிங் ஆஃப் விஷன் வரும், ஹெட்டேக் வரும், வாமிட்டிங் வரும், அப்புறம் இமினன்ட் எக்லாம்சியான்னு அதை நேம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்லாம்சியா ஆகிடும், ஃபிட்ஸ் வந்துட்டு அது ட்ரெடட் காம்ப்ளிகேஷன்ஸு. அது வந்து ட்ரெஷரி கேர் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிலைமைக்கெலாம் ஆளாகாமல் கரெக்டாக பிபியை மானிட்டர் பண்ணிக்கணும். பிபி ஒன்ஸ் டயக்னோஸ்ட் ஆகிட்டுன்னா நல்ல காய்கறிங்க, கீரை இதெல்லாம் நிறையா சாப்பிட்டுக்கணும், ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கணும், உப்பு குறைச்சி போட்டு சாப்பிட்ணும், ஊறுகாய் கருவாடுலாம் எடுத்துக்கக்கூடாது, நிறைய தண்ணி குடிக்கணும், தர்பூசணி, இளநீர், நுங்கு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், சாலட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், சுண்டல் நிறையா எடுத்துக்கணும். அப்புறம் கால் வீக்கமாகிடுச்சுன்னா அது ஒரு சைன். அது உடனே டாக்டர்கிட்ட போயிடணும். காலை உயரத்தில் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது, டிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ண காலை உயரத்தில் வச்சுக்கணும். படுத்துட்டு இருக்கும்போது கீச்சை பக்கம் ஒரு கணிச்சு படுத்துக்கணும், காலை உயரத்தில் வச்சுக்கணும். தலைக்கு தலைவாணி வைக்கக்கூடாது, காலுக்கு தலைவாணி வச்சு படுத்துக்கிட்டால் இந்த கால் வீக்கம் உடைஞ்சிடும். கால் வீக்கத்துக்குள்ளே அடிக்கடி ட்ரக்ஸ் எடுத்துக்கணும். பிபியோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகாமல் நல்ல விதமாக டெலிவரி பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ.